அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவில் ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம இதுல சொல்ல வரோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க. நான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் பேசுறேன். போஜராஜ் மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் சார், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜ் இருங்க அவர் பேச. மாண்புமிகு போஜராஜன். மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மத்திய உள்துறை அமைச்சர் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். 50% உயர்வு என்று வரும்பொழுது 59 சீட்டு, இப்ப இருக்கிற 39 சீட்டு முடிச்சிடுறேங்க. 59 சீட் ஆகி இப்ப இருக்கிற எடப்பாடியார் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி 7.8 இருந்து அதிகமாகுது. அதனால குறைவாக போறதில்லை. அதுல இன்னொரு பயத்தையும் எடப்பாடியார் அண்ணா சொன்னது வந்து நான் எங்க பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த டிசம்பர்ல முடியும் போது அதுக்கப்புறம் இந்த நிலையே தொடர்ந்தா மக்கள் தொகையுடைய அடிப்படையில் வரும்போது நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நிலையிலே முடிக்கிறேன். நீங்க அடிக்கடி பேசிட்டே இருக்கிறீங்க. நமக்கு இன்னைக்கு வந்து காலையில் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஒரே பிரதிநிதி, மத்திய அரசின் ஒரே பிரதிநிதியா இருக்கிறேன். அதை பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது மத்திய அரசுடைய நிலைப்பாடை நான் சொல்லணும். சொல்லுங்க. அதனால இப்ப வந்து இது வந்து தமிழகத்துக்கு நல்லதுன்றதும் நாம் கருத வேண்டும். ஏன்னா எதிர்காலத்தில் நமக்கு நல்லது நடக்கணும். அதற்காக இதுல நம்ம தயவு செய்து எந்த அரசியல் உள்நோக்கமும் வேணாம். நமக்கு இப்ப வந்து 50% ஆகும்போது 59 உறுப்பினர்கள் வருவாங்க. ஏற்கனவே இருக்கிற பெர்சன்டேஜ் 7.8 இருந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுங்க. நீங்க அப்புறம் சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கமாக சொன்னதை இந்த சபையிலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி பேரவைத் தலைவர் அவர்கள். பொதுப்பணித்துறை அமைச்சர் நீ பேசு. பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உறுப்பினர் ரகுபதி அவங்க பேசிருங்க. உறுப்பினர் ரகுபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1976, 2002 இந்த 2 ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் வற்புறுத்தித்தான் தொடர்ந்து 25 ஆண்டுகள் இது நீடிக்கட்டும் என்கின்ற சட்டத்தை, அந்த திருத்தத்தை கொண்டு வந்தோம். அது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியிலும் சரி, வாஜ்பாயுடைய ஆட்சியிலும் சரி. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை அடமானமும் வைக்காது, அடகும் வைக்காது. நாங்கள் எந்த துரோகமும் செய்ய மாட்டோம். தமிழ்நாட்டை காப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம். எனவே எங்களுடைய குறிக்கோள் 7.18 என்கின்ற அந்த சதவிகிதம் குறையக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கணேஷ்குமார் முடிச்சிட்டோம். கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்று வந்து அவர் சொல்கிறார். அதுதான் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னதுபடி இந்த 50% ஏற்றும் போது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்புமே வராது. அமெரிக்காவை வந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையோ ஜனநாயக நடைமுறையோ வேறு, நம்மளுடைய பார்லிமெண்டேரியன் நடைமுறை என்பது வேறு. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வருதுன்னா 2 மடங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டெடுப்பு நடத்தினா மட்டும்தான் அது பாஸ் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்புமே வராது. நமக்கு கூடுதல் பலம் என்று சொன்னால் உறுப்பினர்கள் அதிகமாக தான் கிடைப்பார்கள். இதையும் தாண்டி முன்னாடி நடந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இங்க இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்துதான் நீங்க வந்து 7.18% மிகாமல் குறையாமல் இருந்தால் ஆதரிக்கிறோம்னு நீங்களாம் தான் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப ஸ்டாண்ட் மாறுது என்று சொன்னால் யார் மாத்துகிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது. பார்லிமெண்டேரியன்
இருக்கு உங்க டிவிக்கு அதான் நான் கூடிட்டேன். அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் பங்கேற்கிறாரு, நம்முடைய அமைச்சர் அவருக்கு பங்கேற்றிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்று கையெழுத்து போட்ட தீர்மானம், அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானம் இருக்கிறது. அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடு 7.18% குறையாமல் இருந்தால் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாம் நீங்களும் தான் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. காங்கிரஸ் வந்து ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும்னு பார்லிமெண்ட்ல போராடினாங்க. இப்போ ஏன் நோ டிலிமிட்டேஷன் மாறுறீங்க? நிலைப்பாடை ஏன் மாத்துறீங்க? ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும் தான் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலேயே வெளியில வந்து போராடினாங்க. இப்ப நோ டிலிமிட்டேஷன் மாத்துறது காங்கிரஸ் கட்சி தான். நிலைப்பாடை மாற்றுவதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது. அதையும் தாண்டி ஒண்ணு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னார்னா அது அஷூரன்ஸ்ல போயிடும். அதை விவாதம் பண்ணுவது என்பது ஒரு அமைச்சருடைய பதிலை விவாதம் செய்வதற்கு சமம். ஒரு நாடாளுமன்ற உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராதுன்ற அஷூரன்ஸை கொடுத்திருக்கிறார். அந்த அஷூரன்ஸ் நம்பிக்கையில தான் நம்ம இருக்க வேணும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டோம். மாண்புமிகு அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே உரையாற்றும் போது, மக்களவையில் அவர் உரையாற்றும் போது ஒரு செய்தியை சொல்கிறார். தொகுதி மறுவரையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற உண்மைக்கு மாறான ஒரு வாதத்தை முன்வைக்கின்றனர். அது மிகவும் தவறானது. மக்களவையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய உரையை நான் அப்படியே சொல்கிறேன். கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மற்றும் கேரளம் ஆகிய மாநிலங்களின் தற்போதைய மக்களவை இடங்களின் சதவீதம் 23.76% ஆகும். மக்களவை இடங்களை 50% என உயர்த்தி இந்த 5 மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தால் இடங்களின் சதவீதம் 23.87% என்று அதிகரிக்குமே தவிர குறையாது. அதாவது 543 இடங்களில் தற்போதைய 129 என்ற எண்ணிக்கை 195 என உயரும். அது இந்த மாநில சவுத் மாநிலங்களில் அவர் வந்து சொல்றார் உயரும் என உள்துறை அமைச்சர் விளக்கமாக சொன்னார். சரி, இதை இப்படி பேசுறாரு, இது குறித்து அவர் வெளியில என்ன அப்படிங்கிறத நான் கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன். அவர் வந்து உள்ள ஒன்று பேசுறாரு, வெளியில ஒன்று பேசுறாரு. அதுக்கான என்ன இருக்கிற ஆதாரத்தை என்ன இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து நீங்க வந்து வெளிப்படையா வந்து ஒரு முக்கியமான இந்து ஆங்கில நாளிதழுடைய ரெசிடென்ட் எடிட்டர் வர்கீஸ் ஜார்ஜ் எழுதின அந்த கட்டுரை வந்து நான் வச்சிருக்கிறேன். அந்த கட்டுரையில் அவர் சொல்றாரு, டீலிமிட்டேஷன் ஹவு டு அலைன் வாட் இஸ் செட் அண்ட் வாட் இஸ் ரிட்டன். அவர் சொல்றது என்ன சொன்னாரு, என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் சொல்லல, ஹிந்துல வந்த கட்டுரையை நான் சொல்றேன். நான் இந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இல்ல இருங்க, நான் அவர் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, கம்யூனிஸ்ட் சொன்னதை தான் நான் சொல்றேன். இது குறித்து இருங்க, இது குறித்து இல்ல அவர் அந்த கட்டுரை நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல அவர் என்ன சொல்றாரு, மக்களவையில் பேசிய அந்த கருத்து அவர் கொண்டு வந்த மசோதாவில் இல்லை என்பதை அவர் சொல்றாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். மசோதாவில் இல்லாததை அவர் வந்து மக்களவையில் பேசுகிறார் என்றால் அதுதான் ஏமாற்று வேலை. அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவில் ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல வரோம். ஏமாற்று வேலை என்ற வார்த்தையை நான் அவைக்கு நீக்கிறேன். இல்ல அது நான் ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க ஆதாரத்தோட சொல்றேன். நான் ஆதாரம்லாம் நான் பேசல, இந்த கட்டுரையின் அடிப்படையில் நான் பேசுறேன். மசோதாவில் இங்க வருங்க, அதாவது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க, நான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் பேசுறேன், மக்களவையில் என்ன பேசுறாங்க அடிப்படையில் பேசுறேன். இல்ல நீங்க பேசுனது என்னங்கறத நான் சொல்றேன். நான் அவ்வளவுதான். பொதுப்பணித்துறை அமைச்சர் வரலாம் வாங்க.